சவுண்ட் கேட்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணுவோம். லைவ் ஆனால் இங்கே இதோட நின்றுடுது. ஓபிஎஸ்ல எல்லாம் வேலை செய்யுது. ஃபார் சம் ரீசன் அங்கே ஸ்ட்ரீம் ஆகுது இல்லை, அதான் என்ன என்னோட இல்லை. எனக்கு ஓபிஎஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கு. இங்கே பாருங்க, இதில் டேட்டா போயிட்டு இருக்குது. இந்த கம்பேட்டிபிள் இஷ்யூ தான் இடையில இவங்க வந்து போன மாதிரி இந்த மாதிரி கிடையாது. ஓஎஸ் அப்டேட் வந்ததா அதான் அதில் அது அதை வர ஸ்பேஸ் எல்லாம் மிஸ் பண்ணி கண்டிஷன் இஷ்யூ ஸ்க்ரீன் பிக்சர் அவுட். இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு செக் பண்ணிடுமா இதில் லைவ் சரியா போகுதான்னு. என்னடாப்பா அவ்வளவு ஈஸியாட்டி இல்லாட்டி டிரெக்டாக கனெக்ட் பண்ணி தாங்க இதை சேர்க்கணும். எதுக்கு எடுக்கணும் பாருங்க எனக்கு என்னமோ கிராஷ் ஆகின்ற மாதிரி தான் இருக்கு. சவுண்ட் வருது, சவுண்ட் இதில் விளங்க மாட்டு. ஹலோ 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 இன்னும் வர மாதிரி தான் வருதுடாப்பா. நமக்கு அங்கே அந்த வியூல காட்டுது இல்லை, இந்த டேஷ்போர்ட் வியூல காட்டுது இல்லை. இதுல இதை பார்த்துட்டு என்ன என்னது இல்ல பாப்போம். இப்ப வர்றது ஏதோ அந்த இது வந்து ஹேங் ஆகுது. எனக்கு என்ன சவுண்ட் செக் பண்ணிக்கொள்ளணும், எப்படி இதாகுதுன்னு. ஹாய் காய்ஸ், ஆன்லைன்ல யார் இருக்கிறீங்கன்னு தெரியா, நாங்க கதைக்கிறது விளங்குதான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரெண்டு பேர் யார் ஒன்று நாமளா தான் இருக்கும், மற்ற யாருன்னு தெரியுது. அப்துல் ரஹ்மான் யார்? அப்துல் ரஹ்மான் நான் ஹாய்க்கிற விளங்குதா? கொஞ்சம் இறைதான் இறைது ஃபேனாலே அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஃபேன் சவுண்டை கொஞ்சம் குறைச்சி வச்சா சரி. அந்த சின்ன இது கேட்குது, ஆனால் அதை ஒன்றும் செய்யலை. அது அந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளுக்கு வேலை செய்யுது இல்லை. சரி, எனிவே கதைக்கிறது விலங்கு தானே, அது வரைக்கும் நல்ல. ஸோ 8வது பலத்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிக்கு மத்தியில் இந்த முறை வந்து என்னென்றால் iOS அப்டேட் வந்ததால் ஓபிஎஸ் எல்லாம் கிராஷ் ஆக தொடங்கிட்டு, அதால் மிச்ச நேரம் மினக்கட்டு தான், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ½ மினக்கட்டு தான் இதை செய்ய வேண்டியவங்க. ஸோ இந்த மாதம் டெக் உலகத்தில் நடந்த அப்டேட் இல்லைன்னா பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே. iOS, macOS, iPadOS வந்து watchOS வந்துச்சு, ஐஃபோன் வந்துச்சு, புது ஐஃபோன். அதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போன முறை வந்து ஐஃபோனில் வந்த ஒரு இன்க்ரிமெண்டல் அப்டேட் மாதிரி ஐஃபோன் டிசைன் சேஞ்ச் அப்டேட். ஆனால் சொல்லணும் இது தான் ஐஃபோன் ப்ரோ 15 16 ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் ஒன்றுமே அதே டைட்டேனியம். எனக்கு உண்மையா ஐஃபோனில் வந்து அந்த ப்ளூ கலர், என்ன கலர் அது? அல்ட்ரா மெரைன். அந்த கலர் சரியான அழகாக இருக்கு. நம்ம ப்ரோமேக்ஸ் பாய்ச்சதால என்னட்ட கேட்டிங்கன்னா எனக்கு நான் வந்து அதை வாங்க போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு இன்ட்ரீக், ஒரு மனுஷனை தூண்டுற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை சொல்லணும்ல. நானே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வள்ளிய வெள்ளையே வந்து அடைஞ்சிட்டு போல இருக்கு. பிக்சல்லையும் பெருசாக ஒரு அப்கிரேடையும் காணல. இப்போ S25 வரப்போகுது.
அதுவும் எந்த அளவுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓஎஸ் அப்டேட்ஸ் இன்னும் இன்னொரு விஷயம், இது ஃபோன் ஆக்கலையோ வெரி ரேரோ அடுத்த ஒரு வெர்ஷன் வந்தோடனே வாங்க. ஏன்னா அமெரிக்காவில் சாத்தியம் அது. சரியா, அங்கே இன்ஸ்டால்மெண்ட் தானே, உடனே ஃபோனை மாற்ற ஃபோன் சொந்தம் இல்லையா அவருக்கு பேசுங்க. இன்ஸ்டால்மெண்ட் கண்ட்ராக்ட் கண்டக்ட் இருக்கு. ஃபோன் உண்மையாக ஓன் பண்ணுறல ஃபோன். அப்போ அது இங்கே அப்படி இல்லை. இங்கே உடனே ஷோஃபுக்கு வாங்குறாங்க, அது வெரி ஃபியூ பீப்புள் தான். ஒரு விஷயம் அப்படி வாங்குறதுக்கு கலரை தவிர ஒன்றும் இல்லைன்றதான். ஓஎஸ்லேயும் கலர் தவிர ஒன்றும் இல்லை. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நம்மள மாதிரி நாடுகளுக்கு கலர் ஒரு மேட்டரும் இல்லை. என்னன்னா முக்காசி நேரம் கவர் போட்டு தான் வச்சிருக்க போறேன். இல்லை தானே கவர் போட்டு தான் பாவையா. இது இன்னொரு விஷயம், ஓஎஸை பற்றி நீங்கள் சொல்லணும். டீன் ஃபீச்சர் யூஸ் பண்ணீங்களா? கலர் புது கலர் ஸ்கீம் வந்தானே. iOSல டார்க் ஐக்கன் செட்டப் ஒன்று வந்திருக்கு. கலர் டின் பண்ணுறீங்க. டின்ட் என்னத்துக்கு தான் இதில் சேர்த்தானு இல்லைன்னு எனக்கு என்ன தெரியா. ஒன்று பேக்ரவுண்டில் இருக்கிற கலரை நம்ம விரும்பின மாதிரி, அல்லது இண்டிவிஜுவல் ஆப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு டின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமாட்டா. அப்படி இல்லை, சும்மா ஒரு லேயர், ஒரு பிளாக் கலர் இருக்கும் ஐக்கனுக்கு ஃபுல்லா பேக்ரவுண்ட். முன்னுக்கு இருக்கிற மேல ஒரு அந்த லேயர் போட்டோஷாப்ல நம்ம அப்ளை பண்ணுவோம், அது மாதிரி ஒன்று அப்ளை பண்றேன். அதுல உண்மையா வெள்ளை கலர் மட்டும்தான் வடிவுனா கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து பிளாக், மற்ற கலர் வெள்ளை. மற்ற என்ன கலர் அப்ளை பண்ணாலும் அது சோத கலரா தான். அது ஒரு அது கொஞ்சம் ப்ளூ கலர் எல்லாம் பார்த்தா நமக்கு தூக்கம் வருது. அதெல்லாம் பார்த்தா அது ஏன் கொண்டு வந்து ஒருவேளை சில டார்க் மோட் பரவாயில்ல. ஆனாலும் எனக்கு நான் லைட் மோட் பிளாக் அண்ட் ஒயிட் தானே. அதான் டார்க் மோட், அதுதான் சொல்றேன். டார்க் மோட் இல்ல, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம். அது வந்து இதுல அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்ல நீங்க செய்யலாம். அப்ப அந்த இது hi guys, there is noise while you are taking noise filter or something. noise filter போடல தலைவர். noise filter போட்டில்ல. நான் நினைக்கிறேன் ஃபேனால தான். அப்ப இதை கொஞ்சம் 3 ஆக்கினா சரி. கொஞ்சம் இருங்க, நான் ஆக்கிடுவா. இது வழக்கமாகவே டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியோட தான் செய்கிற. இந்த முறை என்னடாண்டா ஓஎஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு சரியா கிராஷ் ஆகுது. ஸ்பெஷலாக ஸ்க்ரீன் கேப்சர் ஃபங்க்ஷனாலிட்டி அதில் ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துக்கிறதால மிஸ் பண்ணுது. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கொஞ்சம் முழங்கக்கூடிய மாதிரி இருக்கியா? அடுத்த இர்ஃபான் வந்துட்டு இப்பொழுது நம்மளோட இல்லை, அவர் வெளியூரில் இருக்கிறதால இங்கெல்லாம் எடுக்கணுமா, இங்கெல்லாம் எடுக்கணும். அவுட் ஸ்டேஷன் மைக்கை சென்டர் ஆக்குறேன். அவரே இதால் இது செஞ்சீங்க இல்லை, இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் எடுக்கணும். ஓகே, ஸோ யா அப்போ அது ஒரு இது மெக்கோஎஸ்லையும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு இப்போ iOS அப்டேட்டில் வந்து பிடிச்சது வந்துட்டு மேட்ச் நோட்ஸ் கால்குலேட்டருக்குள்ளே கொண்டு வந்துக்கிறது. அது நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் அதை பயன்படுத்த போகிறேன்னு தெரியல. அப்போ என்னண்டா அந்த என்ன சொல்கிறேன், அதுக்கு முதலாவது பிரச்சனை கையால் நம்ம ஐஃபோனில் எழுதி கணக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நமக்கு பென் ஒன்று தேவை. ஆப்பிள் பென்சில் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தால் தான் அது கொஞ்சம் அதுக்கு வேர்த். நான் யூஸ் பண்ணல ஃபோட்டோமேட் மாதிரியா? கிட்டத்தட்ட ஃபோட்டோமேட் மாதிரி தான். ஆனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணிடலாம். நீங்கள் நோட்டை வந்துட்டு டேக் பண்ணக்குள்ள அது வந்து கால்குலேஷனில் இப்போ ஈக்குவல் சைன் அடித்தா உங்களுக்கு கால்குலேட் பண்ணும், வேரியபிளை மெயின்டைன் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5 ஈக்குவல்ஸ் 9 அது செய்யும் ஆகும். அப்படி மைக்ரோசாஃப்ட் பேமெண்ட் நெட் சால்வர் ஒன்று இருக்காது. நான் பாவிச்சில்ல ஃபோட்டோமேட் கூகுள் வாங்கிட்டேன். ஆனால் ஃப்ரீ ஆகல, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே வச்சு 3 டெக் ஜான் டீம் ஒன்று இருக்காது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்கு. எஸ், இட்ஸ் மெஸ்ட் அப் மை செகண்டரி டிஸ்பிளே செட்டிங்ஸ் டூ. இது ஒரு ஷிட்டி அப்டேட் ஒன்று. அதான் இப்போ நிறைய பிரச்சனை. ஹாஃப் குக்ட்
இப்போ அவ்வளவு பாடி பாடி இந்த iOS ஈவெண்ட், அதாவது நான் சொல்றது WWDC ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாரத்துக்குரிய ஈவெண்ட்டில் அவங்க அறிவிச்சா ஒன்று கூட அதுல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த Apple Intelligence. intelligence அது இல்ல. Apple Intelligence வரல அப்துல் அது ரஹ்மான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு டிசம்பர்லாம் வருது மெக்கோஸ் டிசம்பரும் ஷுவர் இல்லையா, இது ஜனவரி Q1 அப்போ மாமன் சொல்லணும். அப்போ Q1 மார்ச் ஆயினாலும் கூட நான் எக்ஸாக்ட் டேட். அப்போ அடுத்து என்ன பிரச்சனைனா இப்போ பழைய ஃபோனுக்கு எப்படி வரப்போறல, இனி iOS 16 இருக்கிற ஆட்களுக்கு தான் ஃபோனில் Apple Intelligence வரும். மேக்புக்கு M1 M2 M3க்கு வரும். ஆனால் 16 GB இருக்கணும்ங்கிறன்னு நினைக்கிறேன் நான். இல்லை 8 GB நார்மலாக 8 GB தானே. ஓகே, அப்போ கம்ப்யூட்டருக்கு எப்படியோ வரும். மைக்ரோஃபோன் கெயின் இன்க்ரீஸ். ஓகே, மைக்கில் ஏதோ பிரச்சனை உண்டு போல. என்ன பிரச்சனைனா டெஸ்ட் பண்ணுறதுக்கு டிவைஸ் இல்லை. இந்த ஒரு ஃபோன் வந்து அந்த இதில் ஒர்க்கில் இருக்கிறதால, அதாவது அந்த கேமரா தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி. சவுண்ட் ஸ்டில் பிரச்சனை வரி. ஓகே, இப்போ என்ன மாதிரி நசீப்? வேறு என்னத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்? இல்லை நாய்ஸ் கம்ப்ரெஷர் ஓட்டிக்கும், ஓரல் எக்ஸைட்டர் ஓட்டிக்கிறதால அப்படிக்கும். ஓகே, கெயின் வந்து நாம் கூட்டி தான் வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இதை வந்துட்டு நாய்ஸை என்ன சொல்கிறது, சில விஷயங்களை பிக்கப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் சவுண்டை கூட்டி வைக்கணும். இப்போ வலியமை கூட்டி கெயினை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு க்ரீன் ரேஞ்சில் இருக்கான்றதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கானு. ஏன்னா எஸ் ஹேப்பனிங் ஒன்லி வென் யூ ஆர் டாக்கிங், இட்ஸ் நாட் நாய்ஸ், இட்ஸ் கிளிப்பிங். கிளிப் வந்து நார்மலாக நாய்ஸ் கேட் இருந்தால் தானே கிளிப் ஆகும். அந்த மைக்கு என்னத்தையும் போட்டு வச்சிக்கணும். ஓகே, ஐஃபோன் மைக் வந்து நமக்கு தேவையில்லை. ஆடியோ ரோட் ஸ்ட்ரீம். ஓகே, ஐஃபோன் மைக்கை வந்துட்டு அப்புறம் இந்த மைக் இருக்கிறதால பிரச்சனைப்படுத்துது. ஓகே, இப்போ சரி. ரோட் ஸ்ட்ரீம் ஃபில்டர்ஸ் என்ன போட்டிங்கன்னா ஒரு ஃபில்டரும் இல்லை, ஆடியோ ஃபில்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே, எனக்கு மிக்சிங் ஓகே. ஓகே, இதெல்லாம் சரி. வேற என்ன செய்கிறேன்? இப்போ எப்படி இருக்குது? ஓகே, இந்த முறை இதில் வந்துட்டு செக் பண்ணி கொள்ள இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் ரியலி வெரி சாரி. என்னென்னா இதில் வந்து எனேபிள் பண்ணினா கொஞ்சம் இருங்க. நான் இதில் எந்த சம்டைம்ஸ் எக்கோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் இந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஸ்பீக்கரை போட்டுட்டு இப்போ பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு போட்டு சத்தம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னும் மாற மாதிரி இருக்கானது. ஆடா போங்கயா. காணும். சரி, ஏதோ மாற்றங்கள் இருந்தால் சொல்லுங்க. எனக்கு நான் ஒன்றும் மாறின மாதிரி காணும். ஓகே, நான் இன்னொரு ப்ரௌசரில் எடுத்து பார்ப்போம். அப்படின்னா சவுண்ட் ஒன்று வருதா? சரி, மைல்டான சவுண்டாக வர மாதிரி. கூட்டிதான் அதான் அதை குறைச்ச உடனே இப்படி ஆகுது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ என்ன சொல்ல வந்தோம்? ஓகே, என்னண்டா இதில் விட்டோம்.
Volume is too low now. என்னடா இது குரங்கு ரொட்டி பிடிச்ச அதே அதான் இருக்குது. ஓகே இப்போ 25 அதான் இப்போ ஒரு 30 கெயின் வச்சா தான் ஒரு அளவுக்கு நல்ல ரேஞ்சுக்கு நமக்கு வருது. சரியா? சரி 28 வச்சுட்டு நாய்ஸ் கேட் போடலை. நாய்ஸ் கேட் போட்டால் என்ன பிரச்சனைனா அது சும்மா பேசாமல் இருந்தால் ஃபுல்லாக மயான அமைதியாக இருக்கு. ஆனால் பேசக்குள்ள நோய் செஞ்சது எடுக்குது. வந்ததால் அதை செய்யலை நான். ஓகே இப்போ ஒரு தரம் டெஸ்ட் பண்ணிடுவோம். இது ஓகேண்ணே. இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுன்னா கூட்டலாம். அந்த இதை வந்து வலிமை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுலாம். இதை கெயினை கூட்டி வைப்போம். சரி வாட்டேவர் ஏதோ நடக்கட்டும். ஓகே ஸோ ஓகே அடுத்தது என்ன? ஓகே ஓஎஸ் அப்டேட் அந்த ரேஞ்சில் இனி அதில் பற்றி பேசுகிற அளவுக்கும் பேர்த் இல்லை. விஜெட் கொண்டு வந்தியா? ஓகே அதெல்லாம் ஃபைன். இன்னொரு விஷயம் செட்டிங்ஸ் செய்கிறேன்னு சொல்லி அதுவும் செய்யறேன். அதில் செட்டிங்ஸ் அப்போ செய்கிறேன்னு சொல்லி அதை செய்யலை. அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ அதில் செட்டிங்ஸ் அப்பில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா நீங்கள் தப்பி தவறி தெரியாமல் எங்கேயாவது செட்டிங்ஸை மாற்றி விட்டீங்கடா உங்களுக்கு நேரத்தோட என்ன வேல்யூ அந்த செட்டிங்ஸ் டிஃபால்ட் இல்லை செட்டிங்ஸ் இருந்து எனக்கு தெரியாதுல. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதுக்கு என்ன சிஸ்டம் ரீசெட் பண்ணுறதா தெரியா? இப்போயே நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதில் மாற்றணும் வந்து ஆண்டு போட்டு அப்படி ஒன்றையும் காணலை. அப்போ எஸ் அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இதை இப்போ என்ன செய்கிற என்ன எனக்கு என்ன தெரியா? அதான் அவ்வளோ ஒரு கேவலமான நிலைமையில தான் இந்த ஓஎஸ் அப்டேட் வந்துருக்கு. இந்த அப்டேட் என்னத்துக்கு தந்தாங்க? ஒரு இது இல்லாமல் என்ன எனக்கு அப்டேட் ரஷ் என்ன வெளியே வந்து இந்த எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துருக்கேன். வழக்கமாக அக்டோபர் எண்ட் அப்படி தானே வரும், ஃபோர்லாம் வரும். இது ஒரு ஹாஃப் குக்ட் ஓஎஸ் அப்டேட் தானே இது. அதுதான் அதில் கன்க்ளூஷன். நார்மலாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பியாகிறதுக்காக ஒரு சின்ன நல்ல ஃபீச்சர் இருக்கு. இந்த முறை ஒன்றுமே கிடையாது. சரி இந்த தீமிங் செட்டப் அதெல்லாம் வேணும்னா நம்ம சொல்லிக்கலாம். சொல்லலாம் விஜெட் வந்தது ஐஓஎஸ்க்கு, மெக்ஓஎஸ்க்கு ஒன்றுமே இல்லை. மெக்கு கொண்டு இல்லை. அதை பற்றி சொல்லணும். என்ன விண்டோஸ் ஸ்னைப்பிங் அதுவும் ஆனால் எனக்கு ஓரளவு ஒர்க் பண்ணுது அது. ஆனால் அது வந்து மற்ற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற தேர்ட் பார்ட்டி ஃபீச்சர்ஸ்களோட கம்பேர் பண்ணாங்க ஆஃப் குட். இன்னொரு நீங்கள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணால் அது இப்போ ரெக்டாங்கிள் டிசேபிள் பண்ணி ஆண்டுக்கும் பண்ண வேணாம். விண்டோஸ் சென்டர் பண்ணுற ஃபீச்சர்லாம் அதில் இல்லை. அதாவது இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகலாம், மேல் ஹாஃப் கீழ் ஹாஃப், இங்கே சைடு அவ்வளோதான். அதில் இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்டுகள் இருக்குல்ல ரெக்டாங்கிள் நிறைய லேஅவுட் டெம்ப்ளேட்ஸ். அது ஒன்றும் இல்லை. இன்னொன்று இந்த அளவுக்கு மோசமாக போய்தாண்டா விண்டோஸில் ஸ்மூத்தாக இருக்கான் டிரான்சிஷன் அந்த அனிமேஷன் எல்லாம். இதுக்கு பேர் போனது ஆப்பிள் இதுகளுக்கு தான் ஸ்மூத் தண்டு. இப்போ ஆஸ் டெக்னிக்காக வழக்கம் போல் ஆய்வு கட்டு 4-5 பக்கத்துக்கு என்ன தெரிய செய்யாதையா ஆஸ் டெக்னிக்கல் ரிவ்யூ எப்பயும் ஒரு காலேஜுக்கு சப்மிட் பண்ணுறது தீசிஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் போட்டிருக்கேன். அதில் விண்டோஸ் ஸ்மூத்னஸ் மெக்லேருந்து ஃபஸ்ட் திறமாக இருக்கு. அப்படி ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் பீக் வந்துட்டு எல்லாம் அப்டேட் தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. வேற என்ன அதில் அவ்வளோதான் நம்ம அறிஞ்சி வந்த அப்டேட்டுகள். உண்மையாக ஒரு பிளாங்கான மந்த் ஒன்று தான் இது டெக்னாலஜி இதில். நிச்சயகாலம் ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட்டுகள் எக்ஸைட் பண்ணுறது நம்மள என்ன. நான் முதல் நிறைய ஈவெண்ட்ஸ் வருவார் அந்த ஃபேஸ்புக் ஒவ்வொரு வருஷம் ரீடிசைன் வர F8 இல்லை மெக் அப்டேட் எல்லாம் எக்ஸைட்டிங் அதான் இருக்கிறது.
நிறைய எதிர்பார்த்த டிசைன் அப்டேட் அந்த மேக்புக் ப்ரோ, இந்த மேக்புக் ப்ரோ இல்ல புது அந்த மேக் மினியா அதை பத்தி அது இந்த அக்டோபர் மிட்ல வரணும். ஆப்பிள் டிவியோட சைஸில் மேக் மினி சைஸ் அதுதான் மாதிரி மண்டையான மாதிரி M4 நீ வார டைம் தான் வரணும். M4 வரும். சரியா, நான் உண்மையா இந்த முறை முந்தியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆப்பிள் இவெண்ட் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயம், ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அது நம்மளோட ரீஜனுக்கு எந்த அளவு யூஸ் பண்ணாது. அது ஒரு அது அடுத்த பிரச்சனை. இலங்கை ஏன்டா ஆப்பிள் கார்டு இன்னும் யூஎஸ் விட்டு வெளியே வரலையா? யூஎஸ் ஒன்லி ஃபோர்த் இயர் ஆகும் போது ஆப்பிள் கார்டு லான்ச் பண்ணி. ஆனால் யூஎஸ் விட்டு இன்னும் வெளியே வர அது மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் நமக்கு ஒரு யூஸ் ஏற்கனவே சிரி தெரியுதான் சிரியோட பெர்ஃபார்மன்ஸ். ஆப்பிள் கார்டு வரல, ஆப்பிள் பே வரல, ஆப்பிள்ல ஷேர் பண்ண கிரெடிட் காசு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு ஐஃபோன் டு ஐஃபோன், அது வரல. ஆப்பிள் பே உண்மையாக இங்கே வர வைக்கலாம். அதுக்கு பேங்க்ஸ் அந்த இதை முன்னெடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன் நான், டிரான்சாக்ஷன் அதில் பண்ணுறதுக்குரிய இதில். அல்லது கவர்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வரக்கூடாது இந்த மாதிரி நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். லாஸ்ட் ஹோப் எங்கிட்ட அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டும் இது ஸ்ட்ரைப் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் பண்ணுறதுவா இந்த கவர்மெண்ட் செய்யாட்டி கடைசி ஹோப் பண்ணி இந்த கவர்மெண்ட் செய்யாட்டி அது நடக்காது ஒரு காலமும். அதை நாம் கவர்மெண்ட் செய்ய முடியாது, செய்யாட்டி நம்ம அதை புஷ் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாங்கள் சொன்ன நம்புகிறேன் ஹரினோட இது என்ன ட்ரீட் பண்ணி கட் ஆகுது வழியா என்ன அந்த ஜப்பான் கவர்மெண்ட்ல மைத்திரி கவர்மெண்ட்லாம் அவர் அந்த கவர்மெண்ட்லாம் அவர் போனேன். அதுக்கு முதலுமே நான் இல்லை நாங்கள் செஞ்சிட்டோம் அது ஸ்டைப் பேமெண்ட் வருதுன்னா அதுக்கு முதல் இன்டர்நெட் சொசைட்டி ஸ்ரீலங்கா சாப்டர்ல நான் இது சம்பந்தமாக கதைக்கக்குள்ள ப்ரொஃபஸர் அவர் யாரு அவர் பேரும் மறந்து வைத்திருப்பார். அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம், ஆனால் பேப்பாலை பற்றி கேட்கக்கூட பேப்பால் தான் ரெடி இல்லைன்ற மாதிரி. அதே சமயம் பேப்பர் நாம் எப்படி கேட்ட டைம் நினைக்கிறேன்னா அதர்வைஸ் அவங்க வந்து மற்ற மாதிரி சொன்னாங்க கவர்மெண்ட் தான் சரியா ரெகுலேட் பண்ண. ஏன்னா உண்மையா ஒரு பிஸ்னஸாக யோசிக்கக்குள்ள வந்துட்டு அவனுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர்றது இட்ஸ் நத்திங். அவன் அதுதான் சொல்கிறான், எங்களுக்கு வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் அங்கே இங்கே எல்லாம் இருக்கிற பிஸ்னஸ், இப்போ இந்தியாவில எல்லாம் இருக்கிற பிஸ்னஸோட கம்பேர் அவனுக்கு இலங்கைக்கு வந்துட்டு இட்ஸ் நத்திங். அவனுக்கு அந்த ஃபீச்சரை கொடுக்குறதுக்கு வந்துட்டு அவன் பெருசாக யோசிக்க வந்தே இல்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2-3 முக்கியமான சில சைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ண போகல உலகத்தில் நான் கேள்விப்படாத நாடெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கு. ஸ்ரீலங்கா இல்லை, ஸ்ரீலங்காவே இருக்காது. ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணல ரீஜன் கொடுக்குது. அவ்வளோ ஒரு மோசமான இந்த கவர்மெண்ட் புஷ் பண்ணி இப்போ நிறைய வெல் எஜுகேட்டட் பீப்புள் தானே புஷ் பண்ணாங்க, எல்லா இடத்தையும் போடுறாங்க. இந்த கவர்மெண்ட் அதை செய்யணும் கட்டாயம். ஸ்ட்ரைப் ஓப்பன் பண்ணால் நிறைய பேமெண்ட் பிரச்சனை இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் நடக்கும். இங்கே வந்துட்டு ஸ்ரீலங்கன் பேங்க்ஸ் வந்துட்டு பேமெண்ட் கேட்வேங்கிற ஒரு விஷயத்தை இது பெரிய ஒரு தலையாய இது மாதிரி தான் வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 1 வேர்ல்ட்லேயே செக்யூரான வேர்ல்ட் கிளாஸ் பேமெண்ட் கேட்வே ஃபேமஸான நாட்டுக்கு உள்ள டாலரை கொண்டு வரதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். ஸ்டைப் ஓப்பன் நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ரீசன் சரியாக அதை அப்படி கட்டிக்காக ஸ்டைப் வர விடாமல் இருக்கு. நான் இந்த ரீஜனில் இருக்கிற வேறு லோக்கல் பேமெண்ட் கேட் வச்சுக்கிறாக்கள் அதை லொபி பண்ணுறேன். இல்லாட்டி வேறு ஏனண்டா வேறு ஒரு ரீசனும் இல்லை ஸ்டைப் வராமல். அது வேல்வும் ஓனர் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆர்ச் லினக்ஸ் ஃபவுண்டேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் நோ லினக்ஸ் பேஸ்ட் பீயிங் சப்போர்ட் இன் தி ஃபியூச்சர். அதில் மாதிரி வராதுடா. அது வேல்வ் வந்து அவங்களுடைய அந்த டூல் ஒன்று மிடில் வேர் உண்டு, அதை புஷ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ என்னன்னா அன்லெஸ் இந்த கேம் டெவலப்பர் வந்துட்டு இதுக்குரிய விஷயத்தை டெவலப் பண்ணாட்டி
தேர் இஸ் நோ பாயிண்ட். எஸ்பெஷலாக டிரைவர் என்ன டிரைவர் உண்டு. இப்போ டிரைவர் அடுத்து இப்போ டிரைவர்ஸ் ஜிபியூ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து முதல்ல டிரைவர் தரணும். அது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் நாம என்விடியா கேசிட்டு இருந்தா பிஞ்சால ஏஎம்டி என்ன செய்யறா, அவன் அதே வேலையை தான் செய்யறான். தரமாட்டேன். அதை வந்துட்டு நேட்டிவ் லெவல்ல இன்டர்பிரேட் பண்ற அளவுக்கு அதே திங்கிங் தான். ஏன் அடோபியில் கிரியேட்டிவ் சூட் லினக்ஸுக்கு ஒரு காலம் வராது, அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் வரப்போறதில்ல ஒரு காலம் நேட்டிவ் ஆப். அதே மாதிரி டிரைவரும் வரப்போறதில்ல. அது அவங்க மனசு வச்சா தானே அது நடக்க போகுது. அதான். அது அவங்களோட கையில தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவு போகுமாங்கிறது இது அப்பலும் அதே மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம். செட் டெஸ்ட் வந்தானே அதுவும் அது புஷ் பண்ணுறாதான் அந்த அளவு கேம்ஸ் இருக்கு. வரலையா. வரலையே. ஒன்று நேட்டிவ் ஆளி இதான் வரும். லொசட்டா சோன்ல ரன் ஆகிற இது மெட்டல் மெட்டல் யூஸ் பண்ணுறது தான் வரும். வரும். ஆனால் அதில் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறல என்ன ஏன்னா பண்ணுறது அந்த க்ரௌட் வந்து பிளேங்கிறதா அதில் உள்ள பிரச்சனை. இப்போ ஆல்மோஸ்ட் கேமிங் வந்துட்டு 90% மேலே பிசி மார்க்கெட் தான். அந்த 5% வந்துட்டு ஒரு கேமிங் கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்கணுங்கிற ஒரு தேவை இல்லைங்கிறது தான் படத்துல பிரச்சனை. ஆப்பிள் அதை செய்யலை. ஆனா இதுல என்ன ஒரு நல்ல விஷயம், நம்மகிட்ட லினக்ஸ் இருந்தா வி ஆர் ஷுவர் இன்னொரு செகண்டரியா நாம விண்டோஸ் போடுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ஒன்று நம்மகிட்ட இருக்குமெண்டா சரி. அது இஷ்யூ இல்லை. மெக்கோட தான் இந்த பிரச்சனை. நீங்க இது ரன் பண்ணிடலாம், பேரலா வந்துட்டு இன்னொரு OS ரன் பண்ணிடலாங்கிற பிரச்சனை. ஸோ ஸ்பெஷலாக இந்த எம் சீரிஸ் இல்லை விர்ச்சுவலைசேஷன் பிரிக்காமண்டா சரி. இதுக்கே இல்லையா ஒரு இன்னொரு எம் வருங்க. ஓ எம் சீரிஸ் லேப்டாப் பிடிக்காமனா இன்னொரு எம் சீரிஸ் லேப்டாப் போனா அதை ரீகவரி பண்றதுக்கு இப்போ ஓகே. நான் வாங்கின காலத்துல எந்த சேர்க்குழுக்குல ஒரே ஒரு ஆள் நம்மளோட சஜீவ் மட்டும்தான் வச்சு நான் பதறி அடிச்சு அவரை வீட்டை போய் ஐயோ வாழ்க்கையே வருது போய் அவர் வந்து கார் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் அதுல இருந்து கேபிள் இதுக்கு அடிச்சு ஆனா நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடாலஜி தான் அது. ஓஎஸ் அதுக்கு டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளால இதுக்கு கொடுக்குறது. கேபிள் ஆட்டுப்பட்டாலோ நம்ம பிரச்சனை இருக்கிற அந்த டைம்ல அப்படி. வேற என்ன டெக்? ஐ திங்க் தட்ஸ் டெக் அப்டேட் ஒன்றும் இல்லை. பொலிட்டிக்கல் அப்டேட் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி யார் ரீசெண்டாக வந்துட்டு வால் ஸ்ட்ரீட்லையா ஒரு ஸ்டாக் ஒரு ஆள் சொல்லிக்காரு, அந்த பபுள் வந்து பர்ஸ்ட் ஆக போகுது. ஏஐ பபுள் வந்து அதாவது தெரியும். அண்ட் உண்மையார் 2-3 கம்பெனிகள் தான் ரியல் ஏஐ வச்சிங்க. கிளவுட் ஓப்பன் என்ன ஓப்பன் ஏஐ மரா இன்னும் மைக்ரோசாஃப்ட் அது. ஆனால் அதுவும் ஒரு ஓப்பன் ஏஐ லேயர் தான். கோபைலட் அதுதான் யூஸ் பண்ணுறோம். கோல்ட்மேன் சாக்ஸ் எஸ். அது மறுவா தனியா ஜெமினி என்ன நம்ம தெரிஞ்சு 3-4 அவன் லாமா ஃபேஸ்புக் லாமா இதில் கிளவுடு தான் பெஸ்ட் ஃபைனஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காதுன்னு சொல்லி. அதான் மற்ற எல்லாமே இந்த இந்தியன் ப்ராடக்ட் இருக்கு சொல்கிறேன். ஸ்ப்ரிங் பண்ண அந்த ஸ்பைஸ் இதில் தூவுற மாதிரி எல்லாம் வந்துட்டு இந்த ரெப்பர் தான் இன்டர்பிரேட்டர் மாதிரி அதுல இருந்து அவங்க அது டவுன் ஆகும்டா எல்லாரும் அதான் இந்த AWS டவுன் ஆகினா அரவாசின வைப் ஆகிற மாதிரி. அது பஸ்ட் ஆகும் தான். அது ஏற்கனவே அந்த .com பபிள் மாதிரி நடந்து இது மாதிரி தான் வந்துடும். அதுக்கிடையிலே வாங்கினார். அதில் எவ்வளோ ஹாசி வாக்கியமோ ஏன்டா இப்போ பஸ்வேர்டு இது நேரத்தோட இப்போ 2-3 days என்ன இருந்தேன் பிளாக் செயின் இருந்து பெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் NFT வந்து இப்போ NFT இருந்த வேலு NFT வந்துச்சு. நான் இப்போ அது ஒரு விஷயம். Anyone check new Play Store account app production published term and condition. பிலோஜம் வந்து இதை என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாரு. புது இது வந்துட்டு என்ன இஷ்யூ வந்து போட்டு அது நமக்கு அந்த இஷ்யூ ஒன்று வந்துல்லவா அந்த பர்சனல் நேமில் இருக்கணும் அப்பிள் மாதிரி இல்லை கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்று வந்து இவர் வந்துட்டு கேட்ட விஷயம் என்னன்னா
அந்த யூசர் டெஸ்ட் பண்றது வந்துட்டு இப்போ நீங்க பிரைவேட்டா 20 people தானே. ஓ அது இது மாதிரி டெஸ்ட் ஃபிளைட் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் மஸ்ட்ன்ற மாதிரி அவருக்கு அது கொஞ்சம் சிக்கலா இல்லை இருக்கு. நாம ரீசெண்டாக ஒரு ஆப்பும் பப்ளிஷ் பண்ணல, அதனால இப்போ நான் அவர்கிட்ட சொன்னா நான் செக் பண்ணி சொல்றேன்னா நான் அதுக்கு எனக்கு மேலதிகமான தகவல் கிடைக்கல. அப்போ அதான் இப்போ அவருக்கு என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா 20 பேர் எங்க சேர்த்து எடுக்கிறேன். இப்போ அவர் நம்ம ஒரு 5 பேரை வெஜிடேஸ் பண்றேனாலும் ஓகே. ஃபேஸ்புக் அங்கே தான் ரெடிட் குரூப் இருக்கும் சோரா. என்னன்னா இந்த ரெடிட் பிரச்சனை ஒன்று க்ளோஸ் டெஸ்டிங் தான். பட் அது நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிலோஜன் அந்த இஷ்யூ இருக்குதான் இவருக்கும் அந்த இது வந்திருக்குது. நான் அது மேலதிகமான தகவல் எப்படி பெற்றுக்கொள்றேன்? ஸோ எஸ் அதில் நிறைய டைம் சார் இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து என்னென்ன புது இது ஒன்று கட்டாயம் ஒரு நீங்கள் கம்பெனியாக இருந்தால் பிஸ்னஸ் பிஆர் சப்மிட் பண்ணணும். அல்லது நீங்கள் இண்டிவிஜுவல்னா உங்களை சொந்த பேர்லாம் வச்சிருக்கலாம். நீங்கள் கம்பெனி பேரில் நீ வச்சிருக்கீங்களாங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று அப்பள்ட இதுக்கு வராங்க அவங்களும். ஸோ அப்போ அதால் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் அந்த இது வந்து இல்லை அது ஆல்ரெடி வந்துட்டு ஆல்ரெடி நல்ல டைம் எடுக்குது. இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் பப்ளிஷ் பண்ணால் முதல்ல ஒரு மேக்ஸிமம் 48 ஹவர்ஸுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக தான். இப்போ 7 days அப்படி எடுக்குது ரிவ்யூ. நிறைய அந்த ஸ்பேம் நிறைய இருக்கு பிளே ஸ்டோர் மாதிரி குப்பை ஆப்பிள் ஸ்டோர் ஒன்று இல்லை. ஈவன் ஆப்பிள் ரிவ்யூ ப்ராசஸை தாண்டியும் ட்ராஷ் ஆப்புகள் நிறைய தானே இதில் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கு. ஸோ நான் பார்த்த விதத்தில் ஆப்பிள் வந்துட்டு ஏர்லி டேஸில் டிசைனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அழகான ஆப்பிள் மட்டும் தான் இருக்கணுங்கிற மாதிரி அங்கே இது ஒன்று இப்போ இல்லை. ஏர்லி டேஸில் எல்லாமே வந்து நீங்கள் ஏர்லி டேஸில் வந்து இதை பார்த்தா எல்லாமே சரியான அழகாக தான் இருக்கணும். ஈவன் உள்ளுக்கு இருக்கிற அனிமேஷன் அது இதெல்லாமே வடிவாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவான். இப்போ அந்த இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி அப்படின்னா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ நாம் ஏர்லி டேஸில் வந்த ஆப்பில் பார்த்தா ஐஃபோன் முழு ஃபீச்சரையுமே ஹெவியாக யூஸ் பண்ணி அந்த அதான் நான் சொல்கிறது வந்து ஆப் ஸ்டோர் வந்த காலத்திலேயே அந்த பியர் ஆப்பெல்லாம் அப்போ வந்தது. அந்த இப்படியோ கைரஸ்கோ யூஸ் பண்ணி இது செய்கிறது அது இதெல்லாம் அப்படி அந்த இது இப்போ அந்த இந்த ஆப் வந்து நீங்கள் அந்த டச் பண்ண அந்த வேவ்ஸ் அதெல்லாம் சரியான அழகான அது நேட்டிவ் அவனோட எஸ்டிகே யூஸ் பண்ணுறது அனிமேஷன். இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆக அப்பளுக்கு இந்த க்ரிப் எல்லாம் பார்த்தாகணும். அப்படி நேரத்தோட என்னென்னா இன்ட்ரெஸ்டான விஷயம் வேணா ஐஃபோன் வந்த புதுசில் அப்பளுக்கு ஐடியா வரைக்கல. ஐஃபோன் ஆப்பிளே செய்கிற ஐடியாவாக இருந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பிள் ஸ்டோர் கன்செப்டே இருக்கல ஆப்பிள்கிட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் இது பண்ணி. ஆனால் அது எல்லாம் எல்லா ஆப்பையும் ப்ரொவைட் பண்ணணும். அப்படியாண்டா அப்ளை செய்யணும், அது பாசிபிள் இல்லையே. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணேன். அதான் அந்த ஐடியாவானாடி தான் ஏர்லியாக வந்த ஐஃபோனில் யூடியூப் ஆப்பெல்லாம் இருந்து டிவி வடிவான இது உண்டு. டிவி யூடியூப் மேப்ஸும் இருந்தேன்னு கூகுள் மேப்ஸ் இருந்து அதில் இன்னும் ஒரு அவங்க சொந்த வெப் உருவாக போய் தான் அது இல்லாமல் ஆகினேன். யூடியூப் இல்லாமல் யூடியூப் இல்லாமல் கிடந்த ஒரு மாதிரி கூகுள் நான் தர மாட்டேன்னு சொல்லி பேசுவோம். ஆப்பிள் வெப்புக்கு வந்திருக்கேன். ஆப்பிள் மேப்பும் இங்கே அது ஒரு ஈவன் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் இதோட நல்ல ஆப்பிள் மேப்போட. ஏன்னா இப்போ யூஎஸ்ல எல்லாம் சரியான கம்ப்ரிஹென்சிவ் கூகுள் மேப்பை விட ஆப்பிள் மேப் நல்லமாங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுது. அடுத்து 3D பில்டிங் அது இதுன்னு சரியான அட்வான்ஸ் ஆகிட்டு ட்ரெக்கிங் பார்ட்ஸ்
வந்துட்டு பார்க்கலாம் வாங்கலாம். ம். இங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா யூஎஸ்ஏ தவிர வேற எந்த நாட்டுக்குமே அவங்க அந்த அந்த மாதிரி போகல. இப்பதான் கனடாவும் யூகேயும் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்தியாவும் அந்த இந்தியாவிலையும் அப்படி நத்திங் வெஹிக்கிள் திடீர்னு போட்டிருந்தாங்க. இன்னும் வரல. ஓ இப்போதான் தொடங்கியிருக்கா, இன்னொரு 10 இயர்ஸ் ஆகும் இந்த இப்போ கூகுள் இருக்கிறதுக்கு வரதுக்கு. ம். ஏன்னா கூகுளுக்கு மிச்சம் டைம் எடுத்து தானே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் வியூ எல்லாம் செய்கிறதுக்கு. கூகுள் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏர்லி 2000ல இருந்து அவன் மேற்கூட இது அடுத்து அவங்க டம்டம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த மேப் டேட்டா வச்சிருக்கிற கம்பெனி. அப்பளும் பாய்க்குது டம்டம். ஏன்னா சில இதில் வந்துட்டு வர்றது கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்புறம் யூடியூப் ப்ரீமியத்தில் காசை கூட்டுறாங்களாம். அது ஸ்பெஷலாக ஏசியா பசிபிக்கு யாரும் யூஸ் பண்ணேன்னா தெரிய வந்துருக்கு. நான் பாய்க்கிறதா நான் இப்போ கொஞ்ச நாளாக காசு கட்டா உங்களுக்கு அதில் இமெயில் வருது இல்லையா சரியா. அதில் கூட்டி 600 சம்திங் இருந்து இண்டிவிஜுவல். ஃபெமிலி என்றா 1100 கிட்ட. இங்கிலீஷ் பண்ணிக்கான ப்ரைஸ். அப்போ அது அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்ட்ரீமிங் அதில் பெருசாக ஒன்றும் அப்டேட் இல்லை. அப்புறம் என்ன படங்கள் என்ன பெருசாக பார்த்தீங்க? நான் ஒன்றும் பார்க்கல. என்ன வந்து அனிமேஷன்ல இன்சைட் அவுட் 2 வந்தேன்னு அதுவும் பார்க்கல. அப்படியே நானும் பார்க்கல. மூவி பார்க்கறது ஒன்றும் இல்லை. ஹிந்தியில் பஞ்சாயத்துன்னு ஒரு சீரீஸ் ஒன்று வந்து சரியான அழகான ஒரு லைட் ஹார்ட்டடான சீரீஸ். நிறைய பேருக்கு சும்மா ஒரு பொழுது போகாத டைமில் பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ். அதில் தமிழ் வந்துட்டு வந்துருக்கு. Didn't get any notification. Student plan is 365 இருக்கு. யோ இன்னும் ஸ்டூடெண்ட் பிளான்ல இருக்கிறீங்களே, நியாயமா? அப்ப அதுல தமிழ் வந்துருக்கு. தலைவட்டியான் பாளையம் வந்து சரி சார் சீரீஸ். கிட்டத்தட்ட அதே இதே காப்பி எக்ஸாக்டா சீன் பை சீன் ஒபிஷியல் ரீமேக் தான் தமிழ்ல எடுத்துக்காங்க. பரவாயில்ல, தமிழ்ல பாக்குறதுக்கும் ஓகே தான். நல்ல கேரக்டர் சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் அது இப்போ ஹிந்தி பிடிச்ச எல்லாருக்கும் தமிழ் பிடிக்குமான்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஹிந்திக்கு அந்த செட்டப், அந்த பஞ்சாயத்து கிராமம்ங்கிற செட்டப் ஹிந்தி தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆனா அதே மாதிரி எடுக்க வரும் வரும் வரும். யூனிவர்சிட்டி வைஃபை கனெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினேன். ஸ்டூடெண்ட் பிளான் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆடா பாருங்களா என்ன டெக்னிக். தமிழ்நாட்டிலே பஞ்சாயத்து அப்படி இருக்கு. இது வந்துட்டு இல்ல இல்ல அதே தான். இது வந்துட்டு அங்கால தஞ்சாவூரா திருநெல்வேலியா எங்கேயோ அங்கால ஒரு சைடு மையப்படுத்தி தான் இதை எடுத்திருக்காங்க. ஆனா கல்ச்சரலி அந்த ஆக்கள் பேசுறது வாங்குறது எல்லாம் ஒரு சவுத் இந்தியாவுக்கு சரியா இருக்காங்கிறதுல ஏன்னா இப்ப நோத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு நோத்துல படங்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் எப்படி பேசுவா வாங்குவாங்கங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதால நோத்துல அந்த கேரக்டர் வரக்கூட இல்லை. அதே கேரக்டரை சவுத்துல வைக்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் குழப்பம். ஒரு ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டாங்கிற ஒரு பிரச்சனை அடுத்துல வருது. ஆனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவ்வளோ கிரிஞ்சன்ட் இல்லை. அது அதே செட்டப். அது ஹிந்தி பார்த்தா ஹிந்தியே தமிழ்ல வாங்குற மாதிரி வேற வேற ஆக்களை போட்டு அப்படிதான் செஞ்சிருக்கா. நல்ல சரியான லைட் ஹார்ட்டட் அப்படியே ஒரு இருந்து பாக்குறதுக்கான ஒரு இது. சரியா இதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா என்ன இப்பதான் இங்க சிவில் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன். பழைய மேரிஜியனை பார்த்தா பாவமா இருக்கு. சிவில் வார் வந்து மேரிஜேனா கேட் வின்ஸ்லெட்டா கொஞ்சம் எனக்கு அதில் குழப்பம் இருக்கு. நீங்க சொன்னோன்னா எனக்கு அதில் குழம்பு.
அவதான் என்ன கிறிஸ்டன் டேஸ் தான். நல்ல வயசு பேத்துனா அதுக்கு மக்களே கொஞ்சம் இருங்க. இந்த தாங்க முடியாத இது வருது. எப்பா முடியல. சில்வர் அதான் சில்வர் எப்படி அது எல்லாருக்கும் அது பிடிக்குமான்றதுல டவுட் இருக்கு. சில ஆக்களுக்கு ஓகே, சில ஆக்களுக்கு பிடிக்காது. சரியான ஒரு இதான படம் தானே. வாய்ஸ் கொஞ்சம் கிரேக் ஆகுது. ஓ அது என்ன சொன்னீங்க, எங்களுக்கு அதை டபுள் செக் பண்ணி கொள்ளலாம் இருக்கு. என்ன நான் இருக்கிற ஒரே ஒரு டிவைஸையும் வந்துட்டு வீடியோ ரெக்கார்டிங்குக்கு கேமராக்காக வேண்டி யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன அதில் இதை வந்துட்டு சரியா செக் பண்ணி கொள்ளலாமே. டிஎஸ் அமிகோ மலையாளம் ஃபிலிம் நல்லா இருக்கு, பார்க்கணும். மலையாளம் எல்லாரும் மலையாளம் மலையாளம்னு போட்டு. ஏன்னா இப்போ இது வாழை டவுன்லோட் பண்ணேன், தலைவன் நல்ல படம் கொண்டு விட்டு சொன்னாங்க. வேற என்ன நிறைய மலையாள படத்தை சொல்றாங்க. என்ன தமிழ் படம் பார்த்து தெரியும், மறந்து போச்சு. தும்மல் வந்து சரியா தாங்கலாமே. யூடியூப்ல ஹைப்னு ஒன்று கொண்டு வராங்களாம். கிரியேட்டர் வீடியோ சப்ஸ்கிரைப் லூஸ் பண்ற மாதிரி. லப்பர் பந்து பார்த்து. லப்பர் பந்து நல்ல படம். ட்வைலைட்ஸ் ஆஃப் த கோட்ஸ் ஸ்டார்டிங் மிட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, எண்டிங் எனக்கு செட் ஆகலை. அது என்ன இங்கிலீஷ் மூவியா? வேற பார்த்தா இங்கிலீஷ் சீரீஸ் மாதிரி. அவர் சீரீஸ் தானே பார்ப்பாரு. கொட்டுக்காளி பார்க்கல அப்துல். அது சினிமாங்கிறதால எண்டிங் என்ன அதுதான் நம்ம என்ன ஒட்டுக்கால எண்டிங் நீங்க கெஸ் பண்ணுங்க. இது அப்படி விட்றாரா? என்னங்கடா படஞ்செல்லாம் வந்தா நீங்க இதை சொல்லி முடிக்கிறானே. லப்பர் பந்து சரியா லப்பர் பந்து நான் கடைசியா பார்த்து. க்ளோஸ் டு ஹார்ட் நல்ல படம். கிரிக்கெட் பிடிக்கிறாங்களே கட்டாயம் அந்த படம் பிடிக்கும். ஒரு அதில் நிறைய விஷயத்தை பேசுது. சாதி பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லப்படுது, ஃபேமிலி பாண்டிங் அந்த மாதிரி. யாரு டிரெக்டர்? எது வந்து அவர் இதுக்கு முதல் என்ன எடுத்தேன்னா ஓகே அவர் என்ன எடுத்து என்ன தெரியலையே. இன்னொரு படமும் எடுத்துக்கிறார் அவர். அதுக்கு முதல் கொஞ்சம் பார்ப்போம். இல்ல இதான் ஃபர்ஸ்ட் படம் ஆகும். யாரு அசிஸ்டண்டா இருந்தவளா? ஒரு மூவி நடிச்சிட்டாரு. ரப்பர் பந்து மட்டும் தானே, மற்ற படங்கள் அது ரப்பர் அப்படி சொல்லுது. ரப்பர் அந்த அப்படி நினைக்கிறேன் நான். எனக்கும் அது சரியான இது விளங்கல அப்படி சொல்றது போல. ரப்பர் ஆனா ரப்பர் பந்துன்னா அதுல சொல்றானே ரப்பர் போல் அப்புறம் ஹார்ட் போல் ரெண்டு வருது. ரெண்டு வகையான டைப் ஆஃப் கிரிக்கெட்டும் வருது. நல்ல ரைட். கனா அதான். ஏன்னா அவர் இதுக்கு முதல் வேலை செஞ்ச படம் வந்துட்டு கிரிக்கெட் சம்பந்தமான படம் தான் இது செஞ்சு நல்ல அந்த ஈகோ கிளாஷ் நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆஹா ஓஹோன்னு பார்க்குறதில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். அதுவும் இவன்லாம் நல்லா நடிச்சிருந்தான். அட்டகதி தினேஷெல்லாம். அட்டகதி தினேஷை வந்து போட்டியிட சொல்கிறாங்க வந்துட்டு. இப்போ நிறைய பேர் சொல்கிறேன் இப்போ அவருக்கு அவன் நல்லா வர வேண்டிய ஒரு ஆள், அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதில்ல என்பது. அவன் சொல்றான் எனக்குமே அப்படித்தான் ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு முறையும் நான் போய் ஒரு படம் நடிக்கக்குள்ள இது ஏதோ முதல் படம் நடிக்கிற மாதிரி. எனக்கு பிறகு வந்தாக்கெல்லாம் என்ன அவங்களுக்கெல்லாம் பெரிய மரியாதை கிடைக்கும், நம்மளை கவனிக்கானது இல்லை. ஆனா அவன் நடிச்ச நிறைய படங்கள் வந்துட்டு நல்ல படம். அப்படியே ஒரு அப்படி ஒரு சைட் ஆஃப் திங்ஸ் அது நல்லா இருந்துச்சு. அதில் அந்த மைல்டா சில விஷயங்கள் சொல்லப்பட்டு போனது.
அது அந்த என்னன்னா இப்ப அந்த கிரிக்கெட் கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டு அப்படி அந்த கேரக்டர் எல்லாம் இருக்கு அப்படியான கேரக்டர். ம். நல்ல யங்கா இதா உள்ள ஆள், இன்னொன்று 40-45 வயசுலேயும் கிரிக்கெட்ல ஆடுற ஒரு ஆள். ம். அப்படியே அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது ஒரு குட் மூவி. வேற வேற என்ன படங்கள் மக்களை நீங்க பார்த்தீங்க? வேற இன்னும் ஏதோ படங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அட்டகத்தி சனி ஒரு அட்டகத்தி அட்டகத்தி படத்தை சொல்றீங்களா இல்ல அட்டகத்தி தினேஷை சொல்றீங்களா? படத்தங்கள் தானே. அந்த படம் வந்து இப்போ 14 வருஷம். என்ன ஜோக்குனா அட்டகத்தி தினேஷ் வந்துட்டு அட்டகத்தியில் அறிமுகம், டைரக்டர் ரஞ்சித் அட்டகத்தியில் அறிமுகம். ரஞ்சித் எங்கேயோ போயிட்டாப்புல, தினேஷ் இன்னும் ஒரு இதுல தான் இருக்காது. அதாவது உள்ள மனவர்த்தமான விஷயம். இங்கிலீஷ் படம் வுல்ஸ்ன்னு ஒரு படம் வந்துருக்கு ஆப்பிள்ல. ம். அது வந்து அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் மாதிரி தான் இருக்கு. அது யாருன்னா ஜோர்ஜ் க்ளூனியும் பிராட் பிட்டும் நடிச்சிக்க. ஓஷன்ஸ் 11, ஓஷன்ஸ் 12 பார்ட்டி. நான் அது ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் கட்ட கட்டமாக தான் நான் பார்த்து வரேன். நான் அப்போ அதில் தொங்கலாம் பார்க்குறேன். பார்க்கல என்ன தங்கலாம். அது இருக்கிறது பார்க்குற மாதிரி ஒரு கண்டில். எனக்கு ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன்னு எனக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகலை, அப்படியே விட்டுட்டு. ஆனால் ச- சந்தோஷ் நாராயணனும் அட்டகத்தியில் அறிமுகமாயினால் தான் அவெல்லாம் எங்கே வைத்தாரு. தினேஷுக்கு மட்டும் இன்னும் இதாமே மாதிரி அப்படிதான் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டைம்ல வந்து தனுஷ் எங்கே வைத்தா ஷிப் விட்டு இன்னும் இன்னும் தானவருக்கு போட்டி நினைச்சது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஆ wolves. என்னன்னா ஒரு மர்டர் நடந்தா அதை கிளீன் அப் பண்ற ஆக்கள் இருப்பா தானே அந்த த்ரில்லர் படம். அப்படி இவர் ஒரு ஆள் அவர் ஒரு ஆள். ஒரு இடத்துல மர்டர் ஒன்று நடந்துருக்குது. அப்போ அதை கிளீன் அப் பண்ண அந்த இடத்துல இருக்கிற விக்டிம் இவர் ஜோர்ஜ் க்ளூனியை கூப்பிடுறா. இதை சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்கிற பாஸ், ஹோட்டல் பாஸ் வந்து இவர் பிராட் பீட்டை கூப்பிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்படுது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தான் அந்த கதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்ப்போம், நான் பார்த்து முடிப்போமான்னு தெரியா. ரஞ்சித் அவரே படம் எடுத்து அவரே நல்லா இருக்கிறாப்பா, நம்ம படம் பண்ணிட்டு போவாரு போல. தங்களா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறாப்பா, நம்மளுக்கு தான் டேஸ்ட் செட் ஆகுது இல்லை. ரஞ்சித் என்ன கடைசியா ரஞ்சித்ல அது பரவாயில்ல, அந்த பாக்ஸிங் படம் பரவாயில்ல. யாரு அதான் நீ ஒளி அந்த பாட்டுலாம் இருக்கு. அதுக்கு பிறகு வந்த உடனே நமக்கு செட் ஆகலை நினைக்கிறேன் படம். அந்த இடையில அந்த எல்லாம் அது அதையெல்லாம் வச்சு ஒரு படம் அது ஒன்று வந்து நட்சத்திரம் நகர். அது அதை நான் பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கல தான், நான் பற்றி நல்லா கேள்விப்படல. ஷார்பட்டா பரம்பரை அதான் பேர்ல நான் மறந்து இல்லைடா, மறந்து அது 2 வரேன்டு சீரிஸும் வரேன். சீரிஸ் வந்து சீரிஸ் வரேன்டாரு. நேம் கட்டணும் எனக்கு ஞாபகம் வருது. வெப் சீரிஸ் ஒன்று வரேன் இது இந்த போஸ்டர் வந்த போல தூக்கு போஸ்டர் வந்து என்ன இல்லை, வெப் சீரிஸ் தான் வந்து. அதான் அந்த ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த டான்சிங் ரோஸ்டர் என்ன வர இருக்கேன் போன்ற படங்களின் முடிவு நடுகிறீங்க கூறுவோம். அது தெரிஞ்சு நாம என்ன செய்ய முடிஞ்சு. ஏன் நீங்க என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? தங்களான் கதை என்ன என்று தெரியாது. உண்மையிலேயே மக்களே வந்துட்டு
கொஞ்சம் கேள்வி சேர்த்து. இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ அந்த கருப்பு இல்லாமல் போயிருங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி உங்க படத்துல முடிவுன்னு ரஞ்சித்திட்ட தான் கேட்கணும். என்ன மாதிரி உங்க படத்துல முடிவுன்னு கேட்கணும். டார்லிங் வருமா? ரைட், அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். Starlink. நல்லதான் பிலோஜன் ஞாபகப்படுத்தினாரு. ஸ்டாலிங் ஸ்டாலிங்குக்கு இலங்கையில தலைவர் ரணில் அவர் போறதுக்கு முதல்ல எலான் மஸ்கோட காட்சி ஒரு படத்தை காட்டி இலங்கை ஸ்டாலிங் லங்கா என்ற ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றேன்னு நானா தேடி பார்த்தேன். எனக்கு என்ன அது படல லைசன்ஸ் கொடுத்தேன் கொடுத்து வாங்கினேன்டா. ஸோ அது இனி முடிஞ்சு அந்த கதை நீங்க இழுத்து மூட வேண்டியதுதான். எலான் மஸ்க் பாருங்க சொல்லுங்க பாருங்க. கதையை சொன்னானேலாப்பா. இது அந்த கார் ஃபேக்டரி கதை மாதிரி தான் இவங்க எனக்கு. அப்படிதான். இன்னொரு விஷயம், நமக்கு ஸ்டார்லிங் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி நல்ல ஃபைபர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அன்லிமிட்டெட் தந்தாண்டா. அது நம்ம புது கவர்மெண்ட்டை தான் அது எதிர்பார்க்கணும். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், ஆல்ரெடி அன்லிமிட்டட் தந்து சொல்லுவேன். அப்படியா பேசிக்காது டெக்னிக்கலி அன்லிமிட்டட் தான். ஸ்பீட் குறைதானா எவ்வளோ பாவிக்கலாம் தானே அப்படி சொல்ல சான்ஸ் இருக்கு. இல்லாம நைட்டுக்கு 12 ப்ரோ தானே. ஸ்டார்லிங் கதை முடிஞ்சு. ஸ்டார்லிங் இன்னொரு விஷயமா இது இப்போ எல்லாருக்கும் எஃபோர்ட் பண்ணல. ஸ்டார்லிங் டிவைஸ் மந்த்லி ரெண்டல் எல்லாம் ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு அஃபோர்டபுள் இல்லை. ஆனால் இப்போ அது ரீஜனல் வைஸா இந்த அதில் இது இருக்குமென்னு போட்டு சொல்கிறாங்க ஆக்கள். ஸோ இப்போ அதாவது இப்போ ஆசிய மாதிரி இப்போ இலங்கை மாதிரி ஒரு நாட்டில் இலங்கை மக்களால் பே பண்ணக்கூடிய ஏன்னா சில இடங்களில் $20-30 இருக்காம். இப்போ $20-30ங்கிறது நார்மலாக வந்துட்டு அன்லிமிட்டட் இன்டர்நெட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய காசு தான். $20ங்கக்குள்ள 8,000 அப்படி தானே வரும், 6,000 வரும். ஸோ தட் இஸ் குட். ஆனால் அது இனி நாம் நினைக்கல இனி வர மாட்டோம் போட்டா. இனி புது கவர்மெண்ட்டும் அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணையும் இல்லை. நாங்கள் அப்படி ஒரு இது வேலை திட்டம் ஒன்று செய்வோம். ஆனால் அவசியம் இல்லை. வேண்டாம் இன்டர்நெட் இல்லாட்டி ஒரு நாட்டில் இப்போ நம்ம நாட்டில் இன்டர்நெட் ஒன்று இல்லாமல் ஒன்று வர இருக்கின்றா பற்றி ஆல்ரெடி நல்ல எஸ்எல்டியில் சீப் அண்ட் பெஸ்ட். இலங்கையில் இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வந்து எஸ்எல்டி மொனோபொலியை உடைக்கிறதுக்கு இன்னொரு வகையான கிரவுண்ட் லெவல் டெலிகம்யூனிகேஷனை கொண்டு வரலாம். வயர் இழுத்து தார டெலிகம்யூனிகேஷனை கொண்டு வரலாம். இப்போ என்ன நியூசிலாண்ட்ல 4 நம்ம கம்பெனி அப்படி இருக்குதான். ஃபைபர் பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த இதை செய்யலாம். அப்படி இல்லாட்டி எஸ்எல்டிக்கு சொல்லலாம், நீங்கள் அன்லிமிட்டட் பேக்கேஜ் உண்டு ஒரு 8,000 ருபீஸுக்கு அந்த ரேஞ்சில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆக்கள் ரெடியாக இருக்கு. ஹாஃப் அன்லிமிட்டட் இப்போ 12 ப்ரோ அன்லிமிட்டட் 12 வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய ஹாஃபும் இல்லை, அது 1/3 அதான். ஸோ அந்த இது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை. உண்மையாக மக்களே என்னதான் சேட்டலைட் அது இது 4G 5G வந்தாலும் ஃபைபர் மாதிரி ஒரு என்ன மழையோ இடியோ கரண்ட் அந்த வயர் பிஞ்சாலே தவிர பிசிக்கலா வந்து கொத்தி ஸோ அதனால நான் எப்பயும் ஃபைபர் தான் போறேன். அதுக்காண்டி தான் நான் பெரிய மாச கணக்கா போராட்டம் நடத்தி கட்டையெல்லாம் பிடிச்சி வாங்கி அந்த கனெக்ஷன் எடுத்து ஸ்டாலிங் வரணும் வாங்கணுங்கிற சும்மா நாம ஒரு ஃபண்ணுக்கு செய்தாலும் எனக்குமே ஸ்டாலிங் வரதால நான் அதை எடுக்கிறேன். இப்போ 170 அப்படிதான் அமெரிக்கா ரேஞ்சிலே இருந்துச்சு. இங்க எல்லாம் வர அவனுக்கு இந்த உண்மையில்தான் அப்படி சுத்திட்டு அப்ப நமக்கு இருக்கிற பிராக்டிகலானது என்னன்னா இதை லிஃப்ட் பண்ண வைக்கிறது. இந்த பேனே இல்லாம அதுக்காண்டி ஐடி குடும்பத்தினர் அனைவரும் நீங்க புஷ் பண்ணணும். கவர்மெண்ட் செய்ய மாதிரி பண்ணுவோம் செய்ய. அப்படி ஐடிக்கு இப்போ யாரு
இது சும்மா இன்டர்வியூ ப்ராப்ளம் தானே இப்போ இருக்கிறது. நீ இது வந்து ஒன்று என்ன கேட்டா இங்க இருக்காம இருக்கக்குள்ளே இதை கொஞ்சம் செக் நல்ல. யார் இருக்கான்னு தெரியல. யார் பிரசிடென்ட் யாருக்கு. ஆனா இதெல்லாம் செய்கிற அமைப்பு நாங்கள் டெலிகாம் டிஆர்சி 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 என்னன்னா இப்ப நம்பர் போர்ட்டபிலிட்டி. அது வராம நல்ல மாட்டாங்க. நம்பர் போர்ட்டபிலிட்டி தேவையில்லாத ஆணிக்கு சரியா. ஆனா இப்ப சிலாக்கு வந்துட்டு நான் இந்த நம்பர் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பேக்கேஜ் மாதிரி வேணும், இந்த பேக்கேஜ் மசிது நமக்கு செட் ஆகுது இல்லை தான் அது சாத்தியம். அதை நான் ஏற்றுக்கொள்றேன் அந்த விதத்துல. ஆனா எல்லாரும் ஹஜ்ஜிக்கு மாறுவாங்க அப்படியே பழைய நம்பர் கேட்டு. ஆனா இந்த நம்பர் போர்ட்டபிலிட்டிக்கு எத்தனை ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணினானு, எத்தனை ஆன்லைன் மீட்டிங் வச்சானு. இந்த ரேஞ்சுக்கு நம்பர் போர்ட்டபிலிட்டி அட்வான்ஸான ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்திருக்கும். நீங்க மனசுல நினைச்சா உங்களுக்கு இந்த கம்பெனியில பேக்கேஜ் அப்படி ஆக்டிவேட் ஆகுங்கிற மாதிரி. ஆனா டிஆர்சியில அதான் இந்த பழைய கம்பெனி இருந்துட்டு இந்த படம் தான் காட்டுது இருந்துட்டு அதை செய்யற வருமானம் வராது. என்னத்துக்குடா நம்பர் போர்ட்டபிலிட்டி எல்லா கம்பெனியும் கூப்பிடு நீ நம்பர் இதான் நம்பர்ன்னு. ஆனா பேக்கேஜ் வந்து நீ கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். அப்ப அதுக்கு என்ன உனக்கு யூனிஃபைடான ஒரு அனைத்து சிம்மோடையும் கம்பேர் பண்ண எல்லா வகையான பேக்கேஜ் சிம்மோடையும் கம்பேர் பண்ண ஒரு காமன் ஐடி மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். அது இருக்குதானே ஐஎம்இஐ இருக்கு சிம் இருக்கு, அது இருந்த காலம் தானே. அது என்ன பெரிய எங்கேயோ வந்துட்டு கொள்ள காலமா இல்லையா நம்ம புது டெக்னாலஜி அப்படின்னா இல்லையே. ஆனா அது என்ன பெரிய ஃபீச்சர் மாதிரி அது போல காலமா வச்சுக்கிட்டு டிஆர்சி எப்ப போஸ்ட் போட்டேன் நியர்லி 2 years வரைக்கும் கூட பெரிய மச் பேரோட தான் அனௌன்ஸ் பண்ணது நான் வர வீக்கெண்ட். இல்லை லாஸ்ட் கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்து ஐசிடி அழைச்சிடுறேன் இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுமே தெரியாது. என்ன பலம் சரியா அது அதை இருக்கிறோண்டுதான் இல்லாம ஐசிடி நானே அதுக்கு வெளிநாட்டுல இருந்து வர ஃபண்டிங் நின்றுட்டு போல. அது வேர்ல்ட் பேங்க் தான் இனிஷியேட் பண்ண அந்த ஃபண்டிங் நின்றுட்டாங்க. அப்போ அதெல்லாம் நீ இதை வச்சு ரன் பண்ணினா காசு கூட போகுதுன்னு போட்டு இது செஞ்சிருவாங்க நினைக்கிறேன். இதில் என்ன ஜோக்குனா ஐசிடிஏல கண்டக்ட் பண்ணி கோர்ஸ் சில நம்மளோட உள்ள இதில் ஆட்கள் போனவா ஐசிடி/com ஐசிடி ஸ்பான்சர் பண்ணி /comல நடந்தது. அவருக்கு என்ன நான் ஒரு ஆட்டை கேட்டேன், நீங்கள் இந்த கோர்ஸை படிக்க என்ன செய்ய போறீங்கன்னா, இல்லை நாங்கள் ஐசிடிஐக்குள்ள வேலை எடுப்போம் மாட்டோம். ஐசிடிஏ இல்லை. இன்னொன்று அந்த இது ஒரு அந்த /com ஒரு அதை சொல்லுவோம் /com வந்துட்டு ஒரு என்ன சொல்றேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன்றியம். அது அது சும்மா இந்த ஒன்றியமெல்லாம் என்னண்டா, அது இந்த கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற ஒன்றியம்லாம் ஒரு ஒழுங்கான ஒன்றியம் இல்லை என்ன கேட்டா. சும்மா அந்த அனைத்து கம்பெனியோட பெனிஃபிட்டையும் வந்துட்டு பார்த்து கொள்றதா அதுல வேலை. மத்தாக்களுக்கு அதில் ஒரு தேர்ட் பர்சனுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் வாங்குங்கிறதுலாம் அதுவும் குறிப்பாக /comனா சரி அன்னெசரி ஆணியல் என்ன கேட்டால் நான் அதை வச்சிருக்கானு. அதில் குறிப்பாக அது வந்து இதுக்கு தான் வந்து என்ன பிபிஓ அந்த அது மெயின் அந்த கால் சென்டர் அந்த இது இருக்கு. அது ஒரு பெரிய இது வந்து அது பெரிய அப்ரூவல் சீல் ஆஃப் அப்ரூவல் மாதிரி அதை வச்சு இது செய்யுது. ஸோ எனிவே அது ஒரு இது வேற என்ன புது கவர்மெண்ட் வந்துருக்கு. அதை பற்றி நாங்கள் அடுத்து பேசலாம், பொலிட்டிக்கலாக பேசுகிற மாதிரி ஆயிரும். பட் ஒரு குட் சேஞ்ச் மாதிரி இருக்கு. இனி என்ன செய்ய போகுது இந்த புது அரசாங்கம் வந்தாங்கன்னா நமக்கு தெரியா. அதில் நிறைய இன்னும் பார்லிமெண்ட் அமையணும் எல்லாம் செஞ்சால் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கவர்மெண்ட். பார்ப்போம் என்ன எந்த அளவுக்கு போகுதுன்னு. So far okay. வைஷ்மதி என்ன புது ஜனாதிபதி வரையும் மின்னிஸ் கூடுதலா பேசுறாப்புல. பரவாயில்ல பேசுங்க. நீங்க பாக்குறல நிகழ்ச்சி அதனால கூடுதலா பேச சொல்லு நான் பேசுறேன். சளி ஒரு மாசமா சளி இருக்கு, வருதுதான். புக் ஃபேர் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
அது இன்டர்நேஷனல் பேர் தான் என்ன கொழும்பு இன்டரை வட்டி போட்டு கொழும்பு இன்டர்நேஷனல் ஓ, ஃபேர்ல வந்துட்டு இந்த கொழும்புல அந்த இன்டர்நேஷனல் வட்டி போட்டு நேஷனல் கொழும்பு நேஷனல் புக் ஃபேர் வச்சா பரவாயில்ல. சும்மா அடையமனாக்கள் என்னது தெரியுமா? புக் ஃபேருக்கு போற அந்த புக் ஃபேருக்கு ப்ரோமேட் டிஸ்கவுண்ட் போடுவான்னு ஒரு ப்ரோமேட் தான் ஒழுங்கு இருக்கிறது ஒழுங்கான ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஒழுங்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டேஷனரி வந்தப்போ என்ன சரியா நானும் நாம கொழம்புல ஏர்லி டேஸ்ல நல்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணின டைம்ல நல்லா இருந்து. அதுக்கு பிறகு அங்க பிரச்சனைப்படுது எங்கட பிசினஸ் ஆகுது இல்ல பப்ளிஷர்ஸ் எல்லாம் கொழும்பு கடைக்கார புத்தக கடைக்காரர் அது இன்டர்நேஷனல் கால் பண்ண தேவையில்ல அது. ஏன்னா இன்டர்நேஷனல் ஹோல் பண்ணா வெள்ளக்காரன் வருவானதுக்கான கால் பண்ணியாலே வென் டுடேயா அது சரி. என்ன வாங்கினீங்க நீங்க? ப்ரோமேட்ல வாங்கினீங்களா இல்ல புக் எது வாங்கினீங்களா? இன்னொரு விஷயம் கடைசியா ரணில் செஞ்சு ஓட்டு போன சேவையில் உண்டு புக்கு டெக்ஸ் அடிச்சு விட்டு கூட்டி சும்மா 4000 ஏற்கனவே 4000 அதை சொல்லணும் பாரு 2000 4000 இருந்தது 10,000 20,000 வரையும் புக் விற்குது ஜம் புக்ஸ் அங்கே ஆன்லைன் செல்லர்ஸ்ட்டு அவன் இந்த சில புக் செல்லர்ஸ் தொழில விட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்பெஷலாக சிலவனுக்கு வந்து இறக்கி தன்னங்கட்டையிலான்னு போட்டு சிலவன் ஃபுல்லா பிசினஸ் க்ளோஸ் பண்ணி போட்டு போயிட்டான். ஸ்டாக் கிளியர் சேல் எல்லாம் போட்டு போயிட்டான். அதில் நம்மளோட ஆஸ்தான புக்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ தொழில் இல்லைங்கிறது சரி மனவருக்கு இதெல்லாம் செஞ்ச ரணிலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சொன்னதான் நமக்கு அவனோட கடுப்பாயின்னு அப்படி போட்டு அடுத்த நாள் அது ரெட்டை என்ன போடுறான் இல்லையா? பார்ப்போம் புக்ஸ் எவ்வளவு போகுதுன்னு பார்க்கணும். எம் புக்ஸ் ஜேபியா okay new books okay so bandiri is a reasonable price. அது உண்மையா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்டாக் இது ரீசனபிள் பிரைஸ் இதெல்லாம் புது ஸ்டாக் 12,000 இதெல்லாம் ஸ்டாக் ஆல்ரெடி இருந்து இது 12,000 how to make money in stocks அட பாய். the art of war வந்துட்டு 9,500 position பாருங்க பிரைஸ் பாருங்க. non-violent communication a language of life 10,000 100 million leads 14,000 never finished 13,000 காமன் செஞ்சு சேவைகள் நமக்கு பாத்தீங்களா? ஷோ யோ ஒர்க் வந்து 8,000 போகுதுடா. 8,000 போகுது. நாம இதை 3,000 நம்ம பார்த்துங்க. புக் ஃபேர் உண்டு இல்ல இரஃபான் ஆஸ்தான புக் தலைவர் பாருங்க 8,000 போட்டியா அவனோட புக்கு. மில்லியனர் நெக்ஸ்ட் 10,000 மில்லியனர் ஆகலாம். do the work வந்து 5,300 fantastic beast வந்து 6,700 what the hell man. இந்த 3,000 புக் எல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக். என்ன பர்பிள் கவ் அது 9,500 ஓல்ட் ஸ்டாக் இருந்தா வாங்கிக்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு பரவாயில்ல மாதிரி. புக் ஃபேர்ல என்ன மாதிரி விலைகள் போகுது? only 4 Tamil book stores out of 200. Thank you Rani sir. Buying pygmy shares. pygmy share அடிபடியானது கிளியர் ஆயிட்டாரு. என்ன சொல்ற பத்தி அந்த இருமான் சொல்ற மாதிரி தான் ரணில் சார் செஞ்ச சேவை எல்லாம் உண்டு. இதுல மறாப்பி நம்ம தேங்க்ஸ் சொல்றாருக்கு. அதெல்லாம் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் அது இந்த இது பற்றி. சம்பவம் செஞ்சு விட்டு போயிட்டாரு. பிக்மி ஷேர் நான் இன்னும் வாங்குறியா இல்லையான்னு விட நாம வச்ச ப்ரைஸ் வந்து எவ்வளோ 70 ருபீஸா 70 40 ஆகும். எனக்கு ஷூரா ஞாபகம் இல்லாமல் கொஞ்சம் நாளையில குறையும். அப்போ அந்த டைமுக்கு பார்ப்போம். இப்போ வாங்குற பிளான் ஒன்றும் இல்லை. ஷேர்லாம் கூட்டியிருக்காங்க. யூஸ்வலாக கவர்மெண்ட் மாறினா கூட்டுறதும் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை ஹோல் ஷேர் இண்டெக்ஸ் கூடிக்கிறது போட்டுருந்தாங்க. So we'll see. எப்படி
டபுள் பாக்கெட் ஷர்ட்டா? ஆனா இது இப்ப இல்ல, நேரத்தோட எடுத்தது. கலர் வேற அதே கலர் தான், எனக்கு தெரியாது. ஓ கெப் பண்ணுறது ஸ்டார் ஹோட்டல் செட் ஆகுதா இது? இது ரெட் கலர் ஸ்டார். வேற வாட் எல்ஸ்? சாஃப்ட்வேர் வைஸ் நம்ம அப்டேட் வந்து ChatGPT புதுசு ஏதோ வெர்ஷன் ஒன்று வந்து ஆகும் என்ன? அதில் இப்போ 2-3 வருஷம் பரவாயில்ல இருக்கு மினி ஆ. அப்படி இருக்கு. ஆனால் 4O மினி என்றெல்லாமே. நான் அது யூஸ் பண்ணுறதில்ல, நான் க்ளவுட் யூஸ் பண்ணுறதால அது யூஸ் பண்ணுறதில்ல. அக்யூரசிக்கு வந்து ChatGPT அவ்வளோ இல்லை, ஜெமினி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு இல்லை. ஸோ யா, இந்த முறை இந்த மாசமே கொஞ்சம் ஒரு அலுப்பான மாசம் தான், ஒரு டெக்னாலஜி வைஸாக சரி. பொலிட்டிக்கலாக சூப்பர் எக்ஸைட்டட். பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலோட எக்ஸைட்டிங்கான இன்னும் ஃபன் இன்னும் அடுத்த வருது. 50 நாட்களில் அடுத்து ஊரை பொறுத்தவரை ஊரில் இருந்த பழைய ஃபேக் ப்ரொஃபைல் எல்லாம் புதுசு தட்டி எடுக்கப்பட்டு யார் பேர் அடிச்சு காட்டு மாதிரி கட்டுரை எழுதப்படுது, கடிதம் எழுதப்படுது. தன்னைத்தானே புகழ்ந்து வருகிறார்கள். ஓ நீ என்ன செஞ்சும் என்பிபி கதவை திறக்கப்படுறதா இல்லை இல்லை தான் நாங்களும் கேள்விப்பட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அது போகுதுன்னு. ஆனால் இது சம்மந்தமாக நம்ம வேறு ப்ரைவேட்டாக தான், அதாவது வேறு இதில் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ நாம் ஒரு அவதானிச்சுட்டு இருக்கிறார்கள் என்ற வகையில். ஓ இது இன்னொரு விஷயம், டெக் அண்ட் பியாண்ட் தானே. நான் இன்னொரு இதில் தான் கட்டாயம் பேசணும், பொலிட்டிக்கை விட்டு தனியாக பொலிட்டிக்ஸ் கட்டாயம் பேசணும், அதில் இன்வால்வ் ஆகணும், அதை மானிட்டர் பண்ணணும். நாம் நேரடியாக அதில் இல்லாட்டியும் ஆனால் நாம் ஆக்டிவாக என்ன நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நமக்கு நடக்குது எப்படியோ ஒவ்வொரு சின்ன சின்ன டிசிஷன் அவங்க மேக் பண்ணுற, கவர்மெண்ட் மேக் பண்ணுறதும் நம்ம பண்ணுதுங்கிறது எங்கட நம்ம நலன்களை பாதிக்க சான்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் நேரடியாக நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்குது. கட்டாயம் பொலிட்டிக்ஸ் அது யாரு அந்த நமக்கு நின்றுக்கோப்படா நேரடியாக நம்மளை பாதிக்குது. நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் யோசிங்கன்னா நாங்கள் மிச்சம் காலமாக, அதாவது நான் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா, 15 ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த பேமெண்ட் கேட்வே ஸ்ரீலங்காவுக்கு வாரத்தை பற்றி நாங்கள் நிறைய இடத்துல பேசி நாங்கள் பற்றி அட்வொகேட் பண்ணுறோம், பேசுகிறோம், 7 மணி வரைக்கும் புஷ் பண்ண பார்த்து. ஆனாலுமே ஒரு சில சக்திகள் வந்துட்டு அதுக்கு பின்னால இருந்துட்டு, அது நான் சொல்லல, சில மொட்டத்தில் ஆக்குறதால சரியான வேலை. நாங்கள் இப்போ வீடியோ சொல்லல, அதனால அதுக்கு பின்னால இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க எங்களுக்குள்ள. அது சரியான கொஞ்சம் கடுப்பாகுது. அதாவது உள்ள விஷயங்கள் அந்த ஒவ்வொரு ப்ரொபகேண்டா வச்சு இது ஒவ்வொருத்தரும் செயல்படக்குள்ள அவங்களோட சுய லாபங்களுக்காக வேண்டி தாங்க இதில் ஒரு இந்த விஷயங்கள்ல வந்துட்டு மொனோபொலியா இந்த நாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இப்போ சும்மா ஒரு பேக்கோட பேமெண்ட் கேட்வே எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா பேக் வச்சிருக்கணும்? எப்படி அந்த பிசினஸ் ஒன்றை தொடங்குறதுக்கு கஷ்டமான நாடுகள்ல ஸ்ரீலங்கா டாப் 10க்குள்ள இருக்கு. சாதாரண மனுஷன் ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்கி கொள்ள அளவுக்கு தான் இருக்கு இந்த நாட்டில். யூகேல உங்களுக்கு ஒரு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணி 50-500 பவுனை கட்டினீங்கன்னா அண்ணா காலுக்கு கிடக்கு 2-3 நாளையால. இங்க எத்தனை இது செய்யணும் ப்ரா, பிசிக்கலா வந்து செக் பண்ணணும், அதுக்கு நீங்க போட் போடணும், நோட் போடணும், அங்க ஜிஎஸ்ட போய் நீங்க ஜிஎஸ்ட கூப்பிடணும், இன்வைட் பண்ணி கடிதம் கொடுக்கணும், கடிதம் கொடுக்கணும். சமூகத்தில் நம்மளோட வீடு சொந்தம் இல்லாட்டி அது வேற. வீடு சொந்தம் இல்லாட்டி இப்ப நீங்க உண்மாட விட்ட இருக்கிறீங்க, நான் உமா உங்களுக்கு ஒரு கடிதம் தரணும், வேற இங்க தொழில் நாங்க அற்புதம் கொள்றோம், வைஃப் கடிதம் தரணும், சொந்த பொண்டாட்டி, இவ்வளவு பிரச்சனையுமா நீங்க ஒரு தொழில் செய்யணுமா? அதுவும் பிசினஸ் தொழிலை செய்யறதுக்கு பேசிக் இது பிஆர் இருந்தா என்ன மீனிங், ஆபீஸ் எல்லாம் நீங்க பிசினஸ் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண அதுக்கு அவ்வளவு இது.
அப்ப இந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப பேமெண்ட் கேட்வே போனா 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. ஆனா ஆ. உனக்கு எவ்வளவு வந்தா என்ன? எனக்கு 5 ரூபா வந்தாலும் நீ அதுல கட் எடுக்க போற ஆன்லைனுக்குள்ளால. அப்ப அது என்ன பிரச்சனை உனக்கு அது தாரத்துல? இப்போ நம்ம ஹைக்ரேட் சொன்னால் சாஃப்ட்வேர் கம்பெனி நம்ம ட்ரேடில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது இதை ஃபிக்ஸ் பண்ணி பொலிட்டிக்கல் இதை மாற்றணும். வேணும். அப்போ நாம் அதில் இன்வால்வ் ஆகணும். வெயிட் மக்களே, டீ வந்துருக்கு. ஸோ இந்த லட்சணத்துல இருக்கு. அதால பொலிட்டிக்கல் விஷயத்துல நாம தேமேண்டு இந்த இப்போ ஒரு ஒர்க் பண்ணுற வாங்குறோம்னாலும் கூட நம்மட முதலாளி முறையோ இது எஃபெக்ட் பண்ணி அதால நமக்கு அதில் ஒரு இது ஒன்று வரத்தான் போகுது. ஸோ சில விஷயங்களை வந்துட்டு நம்ம கட்டாயம் நம்ம அட்லீஸ்ட் பிஹைண்ட் லொபி பண்ணுற வரணும். இந்த பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நாம் லைம் லைட்டில் வராட்டியும் வி ஆர் டூயிங் இட். அட்லீஸ்ட் நம்மளோட கருத்தையாவது நம்ம பொது வழியில் தெரிவிக்கணும். ஏன்னா ஆக்கள் நினைச்சிட போடா நமக்கு இந்த இந்த அதிகாரங்களில் இருக்கிறார்கள் வந்துட்டு நினைச்சிட போடா மக்கள் வந்து தே ஆர் கண்டென்ட் வித் வாட் தே ஹேவ். அவங்க இருக்கிறத வச்சா திருப்தி பட்டுட்டு போறாங்க நினைச்சா அது நம்மள தான் பெரிய ஒரு இதாக போகுது. ஸோ நிறைய இடங்களில் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியிருக்குது. அதை சரியான முறையில் பண்ணி நாம் அந்த மாற்றங்களை எதிர்பார்ப்போம். எங்களோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஒரு மணித்தியாலமாக போகுது. இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம்.